ஆத்த போட்டுட்டு எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஓ, குற்றத்தூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அக்கா அங்கதான் போயிருப்பா. அப்ப வரது நைட் ஆயிடும். இப்பவே வயிறு கவான்றதே. பசி பின்னி எடுக்கிறது. ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம பசி தாங்க முடியாது. எதையாவது வயிற்றுல போட்டாதான், இல்லைன்னா பெருங்குடல சிறுங்குடல அரிச்சு தின்னுடும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இல்லைங்க, பரவாயில்ல. தாளிச்சாவில் சாப்பிடுங்க. வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. தேங்க்ஸ். மெதுவா பாத்து. பிரமாதங்க. அவள் வேற சாப்பிட்டா இருக்கா. உங்க கைவானும் சேர்ந்து அதுவும் நெய் போட்டு தாளிச்சிருக்க போல இருக்கு. பிரமாதமா இருக்கு. ஆஹா, அப்பா இந்த பாத்திரம் அப்படியே அட்சய பாத்திரமா மாறி இந்த அவள் வந்துட்டே இருக்க கூடாதான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்ப பசி தீந்துடுச்சா? பசி தீந்துடுச்சாவா? நீங்க வேற பசி ருசி அறியாதுன்னு வா. எனக்கு இந்த பசியில கூட இந்த அவள் அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? பில்லு கொடுத்து பணம் கேட்காத வரைக்கும் நீங்க எது வேணா கேட்கலாம். சேச்சே, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன மறக்கவே கூடாது. நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே உங்களை மறந்தாலும் இந்த அவளை சத்தியமா மறக்கவே மாட்டேன். நல்லா பேசுறீங்க. எங்க ஒர்க் பண்றீங்க? ஒர்க்கா? இது நான் வேலைக்கெல்லாம் போனது இல்லைங்க. இன்ஃபேக்ட் வேலைக்கே போனது இல்லைங்க. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தையே வேலை தான். அப்போ சாப்பாடு மத்த செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? அதுக்கு என்ன அக்கா இருக்கு. பசிக்கும் போது வேலைக்கு வடிச்சு போட்டுருவா. அப்படி இல்லைன்னா அது இப்போ நீங்க கொடுத்தீங்களே உங்களை மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவா. அதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்கு கோயில் உண்டக்கட்டி, அவ்வளவுதான். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அட்வைஸ் பண்றதா நினைக்க வேண்டாம். உங்க தங்க சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு மாசம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வேலை பண்ணணும். 30 நாள் நீங்க நல்லா உழைச்சதுக்கு அப்புறம் 31வது நாள் உங்களோட உழைப்புக்கு சம்பளம்னு ஒண்ணு கையில கொடுப்பாங்க. அந்த சம்பளத்தை கையில வாங்கின உடனே மனசுக்குள்ள ஒரு தெம்பு, உற்சாகம், தைரியம், சந்தோஷம் இதெல்லாம் கலந்த ஒரு உணர்வு வரும். ஒருவேளை இது எதுவுமே உங்களுக்கு தோணலன்னா, இவ்வளவு வருஷம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வேலையே பண்ணாம சந்தோஷமா இருங்க. இந்த மந்த் எண்ட்ல மயிலாப்பூர்ல நம்ம ஹோட்டல் பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்க போறோம். சரி, நம்ம எப்போ ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம் பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. அந்த பேரை நாம காப்பாத்திக்கணும். நிச்சயமா கருப்பாம்பல் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் சிட்டி ஃபுல்லா நம்ம பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண போறோம். உங்க வாய் முகூர்த்தம் பறிக்கட்டும். மயிலாப்பூர் பிரான்ச் நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல ஆள் போன யோசிச்சதுல உங்க பேர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நீங்க தான் அதுக்கு தகுதியான ஆளுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். நான் புதுசு கத்துக்குட்டி, என்ன போய் இவ்வளவு பெரிய பொறுப்பான வேலைய? எல்லாருமே கத்துக்குட்டி தான். சில பேர் வெளிப்படையா ஒத்துண்டுற, சில பேர் வீம்புக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் நினைச்சுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டே பூமியில நடந்துட்டு தடுக்கி விழுந்துடுற. யானையுடைய பலம் யானைக்கே தெரியாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி உண்மை பலம் உமக்கே தெரியாது. யதார்த்தம், கை சுத்தம், நேர்மை, பொறுமை, பணிவு, இந்த 5 உங்ககிட்ட இருக்கு. இதை விட நிர்வாகம் பண்றதுக்கு வேற என்ன தகுதி வேணும்? நீங்க தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் எங்கிட்ட இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க நம்பிக்கையை காப்பாற்றணுன்ற பயம் மட்டும் எங்கிட்ட இருக்கு. அது போதும். உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன சத்தம்? ஐயோ, என்னம்மா கீழே விழுந்துருத்தா? ஆமா ஆண்டி, ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட். சரி சரி, இரு ஒரு நிமிஷம் இரு. இந்தாம்மா, நீ அத ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போக வேண்டாம், இதை எடுத்துன்னு போ. இந்தா. ஆண்டி, இது எங்க ஆத்துக்காருக்காக பேக் பண்ணி வச்ச தயிர் சாதமா. இன்னைக்கு ஒரு நாள் அவர் கேன்டீன்ல சாப்பிட்டு பாரு. நீ கிளம்பு.
இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல ஆண்டி, இது நீங்க உங்க ஹஸ்பண்ட்காக வச்சிருந்தது. இது போய் எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இதே என் பொண்ணு காலேஜுக்கு போற அவசரத்துல இப்படி தட்டி கொட்டிருந்தானா என்ன பண்ணுவேனோ அதைத்தான் பண்ணிருக்கேன். உனக்கு நேரம் ஆயிடுத்துன்னு நீ கிளம்பு. ஆண்டி, நெருங்கின சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் பேச்சு கொடுக்கறதுக்குள்ள எங்கேயும் ஒட்டிடுவாங்களோன்னு வெட்டி விடுற உலகத்துல இப்படி ஒரு பிரச்சனையான உடனே ஓடி வந்து உதவி பண்றீங்களே, உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மனுஷாளுக்கு மனுஷா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ பண்ண மாட்டியா என்ன? நிச்சயமா பண்ணுவேன் ஆண்டி. அப்புறம் என்ன? சரி சரி, ஏற்கனவே டைம் ஆயிடுத்து, என்ன நீ கிளம்புமா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்ல பரவாயில்ல, கிளம்பு. நான் பார்த்து போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நாள் தள்ளி போயிருக்கு. எனக்கு. அம்மா தாயே, அம்மா மதுரை மீனாட்சி அம்மா, கண்ணை திறந்துட்டேம்மா. ஐயப்பன் கோயில் கிட்ட போகணும். உட்காருங்க. அம்மா, அப்பா. வாமா பவானி. அம்மா. என்னம்மா? ஏமா எதுக்குமா அழுவுற? என்ன ஆச்சு? ஏமா அழற? அம்மா, எனக்கு நாள் தள்ளி போயிருக்குமா. அப்பா கடவுளே. உண்டா இருக்கியாம்மா? ஆமாப்பா. பகவானே, எதுக்குமா அவ்வளவு தூரம் ஆட்டோல வந்த? முதல்ல உட்காரு. ஏண்டி, நீ உள்ள போய் கொஞ்சம் குளுக்கோஸ் கலந்து எடுத்துட்டு வா. சரிங்க. பவானி, 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 எங்க இருக்க? பவானி, பவானி எங்க இருக்க? இதோ வரேன்னா. பவானி, என்ன இது? ஏதோ நான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இவ்வளவு வெக்கப்பட்டு வந்துட்டு இருக்க. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் முடிஞ்சது. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. It's going to be a beautiful thing. பாத்தியா, என்ன இது? குழந்தை பொம்மை. இப்ப பார். அழதுடா. செல்லோ செல்லோ, அழத. கொஞ்சம் கொஞ்சம் இரு இரு. பாத்தியா, குழந்தை அழகி நிப்பாட்டிடுச்சு. என்ன பவானி, வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன், நீ வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. இந்த குழந்தை பொம்மை உனக்கு பிடிக்கலையா? நீங்க எனக்கு குழந்தை பொம்மை தான் தந்தீங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு குழந்தையே தரப்போறேன். பவானி, என்ன சொல்ற பவானி? ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. பவானி, நான் அப்பாவை போறேனா? உண்மையாவா? ஆமாங்க, ஆமா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற பவானி? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? மாமா,
வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. வாமா. வாமா. இப்போ நாங்க 3 பேரா வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. பவானி சொன்னா. ஆமா நான் அம்மா தான் செக்கப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தா. அப்படியா? உங்ககிட்ட சொல்லிட்டாளா? எப்படியோ இத்தனை வருஷம் கழிச்சு உண்டாயிருக்காளே, அதுவே பெரிய விஷயம். இந்த மாதிரி நேரத்துல 1000 தான் புருஷன் பார்த்துக்கிட்டாலும் அம்மா வீட்டுல இருக்கணும்னு தான் பொண்ணுங்க ஆசைப்படுவாங்க. அதான் பவானி இங்க இருக்கட்டும்னு. இந்த நாளுக்காக தான் மாப்பிள இத்தனை நாளும் தவ கிடந்தோம். கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்போம் மாப்பிள. மாப்பிள நீங்களும் இங்கே தங்கி இப்படியே ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்களேன். இல்ல மாமா, அது அவ்வளவு நல்லா இருக்காது.